அல்லேலூயா. சரி, அப்போ கழிந்த வாரத்தில் என்ன ஹெட்டிங்கில் பேசினேன்? தொடக்கத்தில் இருந்து என்ன அந்த ஸ்டடி மாதிரிப்பட்ட போதனை என்ன ஹெட்டிங்கில் போயிட்டுருக்கு? அப்போது ஆவிக்குரிய போர், ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய போர், போர் ஆயுதம் என்பது போன வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு ஒரு யுத்தத்தில் ஒரு யுத்த வீரன் எப்படியோ அதுபோல தான் ஒரு விசுவாசியும் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்த வீரன் சரீரப்பிரகாரமான மனிதர்களோடு மோதுகிறவன். ஒரு நாட்டுக்கு நாடு, எதிர்படையினரோடு ஒரு இங்கே நிற்கிற படை மோதுவது, இது மனுஷ போர். ஆமென். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லேலூயா மனித போர் அல்ல, பிரைஸ் தி லார்ட், பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போர் நமக்கு. ஆமென். நான் உங்களுக்கு சொன்னேன், அவைகள் யுத்தம் செய்து நம்மிடத்தில் என்ன கைப்பற்றுகிறது? ஸ்தோத்திரம். பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஒரு தேவ ஜனங்களுக்கு எதிராய், சபைக்கு எதிராய், ஊழியக்காரர்களுக்கு எதிராய், விசுவாசிகளுக்கு எதிராய், தேவ ஜனங்களுடைய குடும்பங்களுக்கு எதிராய் யுத்தம் செய்து எதை கொள்ளையடிக்கிறது என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் அந்த ஏரியாவை ஒட்டி வேறொரு ஏரியாவுக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அதாவது நான் தான் சொன்னேன், பொல்லாத ஆவிகளின் சேனைகளுடைய கவனம் தேவ பிள்ளைகள் மேல், சபையின் மேல். ஸ்தோத்திரம். இன்று மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயும் அப்படிதான். அல்லேலூயா. அதனால் என்ன செய்யணும்? காவல் பலப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆமென். ஆமென். இப்போ ஒரு தேச தலைவர்கள் என்றாலே அவர்களுக்கு பலதரப்பட்ட காவல்கள், பல பெயர்கள் போடுகிற, எக்ஸு, இசட்டு, என்ன வேறு என்னது, பூனைப்படை, பூனைப்படை, நாய்ப்படை, குரங்கு படை, எலிப்படை, சுண்டெலி படைன்னு நிறைய வச்சுருக்காங்க. தோத்துரும். அப்போ இப்படி பல படைகள், அந்த படை பாதுகாவல் பலக்கம். இப்போது சிலர் தாங்கள் போகிற ஃப்ளைட்டு குண்டு துளைக்காத ஃப்ளைட்டாக இருக்கும், போடுகிற ஷர்ட் குண்டு துளைக்காததாக இருக்கும், வாகனங்கள் குண்டு துளைக்காததாக இருக்கும். காரணம் என்ன? அவர்கள் கொடூரமானவர்கள், மோசமானவர்கள் என்பதை அவர்கள் என்ன செய்கிறாங்க? நிரூபிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது அவர்களுக்கு அவ்வளவு பாதுகாவல் கொடுக்கிறார்கள். எதிரிகள் உண்டு எங்களுக்கு, இவர்கள் எங்களை அழித்து விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி அழித்து விட்டால் அவர்களுடைய திட்டங்கள், அவருடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து விடும், நடைபெறாமல் போய்விடும் என்று அவர்களுக்கு பெரிய ஒரு பயம் இருக்கிறது. அல்லேலூயா. கையை தலையில சொல்வோம். அப்போ ஒரு நாட்டில் என்றால் முக்கியமான இடங்களை கைப்பற்ற முயற்சிக்கிறார். இப்போ பல நாடுகள், ரஷ்யா, உக்ரைன் மற்றும் இஸ்ரேல் தேசம் மற்றும் ஈரான் மற்றும் பல நாடு, அதாவது எருசலேமை சார்ந்த இடங்கள், எல்லா இடங்களிலும் யுத்தங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் அழிப்பது, மனிதர்களை அழிக்கிறார், மனிதர்களை அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள வளத்தை முதலாவது அழிக்கிறார்கள். பைசா. அல்லேலூயா. அந்த நாடு நிமிர்ந்து நிற்க விடாதபடி, அந்த நாட்டின் படை எதிர்த்து நின்று போராட விடாதபடி, பைசலாட், அவர்களுடைய உற்பத்திகள், வளங்கள் எந்தெந்த நிலையில் அவர்களுக்கு வருகிறதோ அந்த பகுதிகளை என்ன செய்கிறது? அழிக்கிறார். ரஷ்யாவுக்கு எதிராக அநேக நாடுகள் பல கட்டுப்பாடுகள் போட்டாங்க. இங்கிருந்து வேறு இடத்திற்கு எண்ணெய் மற்றும் பல பொருட்கள் கொண்டு போகக்கூடாது, வேறு நாடுகள்கிட்ட அங்கே எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படி என்றால் அதனுடைய பலத்தை என்ன செய்கிறது? குறைக்கிறார். அல்லேலூயா. இதாக அதனுடைய முக்கியமான காரியம். கையை வைத்தால் சொல்லுவோம். இது மனித தேசங்கள் இப்படி செய்கிறது. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக, அதாவது சபைக்கு எதிராக போராடுகிற யுத்தம் இருக்கிறது. ஆமென்.
அதுதான் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள். அந்த சேனைகள் என்ன செய்கிறது? நம்மில் இருக்கிற முக்கிய வளங்களை கெடுக்க பார்க்கிறது. சபைக்குள் இருக்கிற முக்கிய வளம், ஆமென், சொல்லுவோம், முக்கிய வளங்களை கெடுத்து விட்டால் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்கிறான்? போயிருது. இஸ்ரவேல் ஜனங்களை எதிரி தாக்குவதற்கு பிழையாமை கூலிக்காக வாங்கி அவர்களை சபித்தால் போதும், நாங்கள் அவர்களை யுத்தம் செய்து ஜெயித்து விடுவோம் என்று சொல்லி எதிர் தலைவர்கள் அதற்காக போராடுகிறார், முயற்சிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை மீறி பேச முடியாது என்று சொல்லி தேவன் கொடுத்த வார்த்தையை மட்டும் பேசிவிட்டான் பிள்ளையாம். அல்லேலூயா. ஆனால் ஒன்று செய்தான், அவர்களிடத்தில் இருக்கிற வளம், ஆமென், தேவன் எதிர்பார்க்கிற வளத்தை என்ன செய்ய? கெடுக்க ஒரு திட்டம் போட்டான். ஆலோசனை கொடுக்கிறார். விபச்சார வேசித்தனத்திற்கும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க ஜனங்களுக்கு இது வருவதற்கும் அங்கு ஆலோசனை தூண்டி விடுகிறார். அந்த ஆலோசனைக்கு அவர்கள் அடிபணிந்தபடியினால் அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை எதிரி என்ன செய்தான்? தோற்கடித்தான். அப்ப இப்படி பல தேவனுடைய தேசங்கள், நகரங்கள், தேவாலயங்கள் முற்றுகை போட்டப்பட்டு அதனுடைய முக்கிய வளங்கள் பறிக்கப்படுகிறது. எருசலேமை பார்க்கும்போது தானியேல் புஸ்தகத்தை பார்க்க முடியும். தானியேல், நெகேமியா இவைகளை பார்க்கும்போது எருசலேமை முற்றுகையிட்டான்னு சொல்லப்படும். ஒன்று வாசிப்போம். தானியேல் 1:1, தானியேல் புஸ்தகம் 1:1 வாசிப்போம். மூன்றாம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய எருசலேமுக்கு வந்து அதை என்ன செய்தானா? முற்றுகை போட்டான். என்ன செய்தான்? சத்தமா சொல்லுங்க. தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். அல்லேலூயா. அங்கு தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தான நகரம். அல்லேலூயா. இப்பொழுது எதிரியின் கட்டுப்பாட்டுக்குள் கடந்து வருகிறது. காரணம் என்ன? தேவன் நம்பி அங்கு வைத்த நபர்கள், அல்லேலூயா, தேவனுடைய சொல் கேளாமல் அவர்கள் இருந்தபடியினால், ஆமென், அல்லேலூயா, அங்குள்ள பாதுகாவல் வலு பலன் இழந்துவிடும். அதனால் எதிரி வந்து முற்றுகை போட்டான். முற்றுகை போட்டு என்ன செய்தார்? 2 வசனம். ராஜாவையும் பிடித்தான். அடுத்தது பாத்திரங்கள், எருசலேம் தேவாலயத்தில் தேவனுக்காக தேவ ஆலயத்தில் பயன்படுத்த வேண்டிய பரிசுத்தமான பாத்திரங்கள், ஆமென், பாத்திரங்கள். அடுத்தது கீழே தன்னுடைய தேவனுடைய கோயிலில் கொண்டு வச்சான். பார்த்தீங்களா? அதாவது எங்கே இருக்க வேண்டியது? பரிசுத்தமான தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டியது. முதலாவது சத்துரு செய்வது பரிசுத்த குலைச்சல். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தத்தை நேசிக்கிறவர் கர்த்தர். ஆமென். பாவத்தை நேசிக்கிறவன் பிசாசு. ஆமென். அப்ப பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டால், அல்லேலூயா, தேவனுடைய பாதுகாவல் அங்கிருந்து என்ன செய்வது? விலகிவிடும். முழுவதும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடலாம் என்பதா அவருடைய திட்டம். அடுத்தது எப்படி? ராஜகுலத்தை சார்ந்தவர்கள், யாதொரு மாசும் இல்லாதவர்களும், சில வாலிபரை போதும். அப்போ அங்கிருந்து மிக முதன்மையான நபர்களை அவன் அங்கிருந்து தன் கட்டுப்பாட்டில் அடிமையாக கொண்டு இருக்கிறான்.
சத்தமா சொல்லுங்க, வாயை தருது. அதாவது துறைமார்கள், துறைமக்கள், ஆமென், அழகானவர்கள், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ மிக மிக முதன்மையான நபர்கள். நல்லா புரிந்து கொள்ளணும். கையை வைத்தாலே சொல்லும். ஆவிக்குரிய இன்றைய கிறிஸ்தவ சபைகளுக்குள் ஆவிக்குரிய நிலையில் தாகத்தோடு, வாஞ்சியோடு, வைராக்கியமாய், பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஜெபிக்கிறவர்களாக, நல்ல போராடுகிறவர்களாக, நல்ல தேவனுடைய ஊழியத்தை தாங்குகிறவர்களாக இருக்கிறவர்கள் மேல சத்துரு கை வைப்பாங்க. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. உனக்குள் எவ்வளவுக்கு அவ்வளவு வைராக்கியம் உண்டாகுதோ அவ்வளவு சத்துரு உன்னை குறிவைப்பான். நீ எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என நீ திட்டம் போடுகிறாயோ, விரும்புகிறாயோ, அவ்வளவு உனக்கு எதிராக பரிசுத்த குலைச்சல் உண்டு பண்ணுகிற நிலையில் உள்ள செயலை தூண்டுவான். ஆமென், அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். கையை வைத்து சொல்லுவோம். எவ்வளவு ஜெபிக்கிற ஒரு நபராய் மாற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ, உடைய ஜெப வாழ்க்கையை தகர்க்கிறதற்கு என்னென்ன சதித்திட்டம் உண்டு பண்ண வேண்டும் என்பதை சத்துரு அறிவான். அல்லேலூயா. அதான் விஷயம். நீ ஆவிக்குரிய தேவ சபைக்குள் ஒரு மனம் உள்ள நபராய், ஆமென், வைராக்கியம் உள்ள நபராய், அல்லேலூயா. தேவனுடைய ஊழியர்களும் தேவ ஜனங்களும் அவர்கள் தேவனுடைய ஜனங்களாலும் நற்சாட்சி உள்ள ஒரு நபர் என்று உன்னை மனதில் நினைக்கிற நபராக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை, உன் நற்சாட்சியை என்ன செய்யணும்? கெடுக்கணும் என்பது யாருடைய திட்டம்? சாத்தானுடைய திட்டம். ஆமென். அதற்கு பல நபர்களை ஆயத்தப்படுத்த கையை வைத்து சொல்லும். அல்லேலூயா. பல நபர்களை கொண்டு வருவான். எல்லாத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக காணப்பட. அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஸ்தோத்திர சபைக்குள் நல்லா ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். நல்ல ஊழியர்களை ஒத்துழைக்கிறாங்க, நல்லா தாங்குறாங்க, நல்லா செயல்படுறாங்க, வாஞ்சியா இருக்கிறாங்க, கர்த்தருக்கு கொடுத்து ஊழியத்தை தாங்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர்களை தான் பலன் இழக்க வைப்பான். ஆமென். அந்த வாஞ்சை இல்லாதவங்க, அந்த உற்சாகம் இல்லாதவங்க, ஜெபிக்காதவங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை கொடுத்த ஒரு பாரம் இல்லாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் சத்துரு நினைச்சவனை கண்டுகொள்ள மாட்டான். ஏன்னா அவன் கண்ட்ரோல், அவங்க எல்லாம் அவனுடைய கண்ட்ரோல் இருக்கிறான்னு அவனுக்கு நல்லா தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் நிமித்தமாய் சாத்தானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. யார் முட்டி போடுறாங்களோ அவங்க மூலம் தான் அவருக்கு பிரச்சனை. ஹல்லேலூயா. யார் பரிசுத்தமா வாழ தீவிரப்படுறாங்களோ அவங்க மூலம் தான் சத்துருக்கு பிரச்சனை. யார் ஊழியத்தை தாக்குறாங்களோ அவர்கள் மூலம் சத்துருக்கு பிரச்சனை. அவனுக்கு பிரச்சனை வருகிற, தீங்கிழைக்கிற நிலையில் உள்ள யார் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் அவன் கவனம் வைப்பான். அல்லேலூயா. அப்போ அவர்களிடத்தில் இருக்கிற மேன்மையானதை என்ன செய்வதற்கு? திருடுவதற்கு. எருசலேம் தேவாலயத்தில் உள்ள முதன்மையான மேன்மையானதை திருடினான். தேவனுடைய ஆலயத்தில் பாத்திரங்களை கொண்டு வந்தான். அல்லேலூயா. அங்குள்ள முதன்மையான நபர்களை அங்கிருந்து அடிமையாக கொண்டு வந்தான். ஆமென். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதன்மையானது பரிசுத்தம். ஆமென். அடுத்தது தேவனுடைய அபிஷேகம். ஆமென். நீ பெற்றிருக்கிற ரட்சிப்பு. ஆமென். ஒரு ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கை. ஆமென். அந்த ஆத்துமா பாரம் தேவ சபையை குறித்ததான ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பு. இவைகளெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பயன்படுவது. இவைகளை இல்லாமல் பண்ணுவதே சத்துருடைய சதித்திட்டம். ஒரு தேவனுடைய பிள்ளை இதில் ரொம்ப எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை இருந்து உனக்குரிய, சபைக்குரிய, ஆமென், உன் குடும்பத்துக்குரிய, ஆமென், காவலை நீ பலப்படுத்த வேண்டியது அவசியமாக. ஹல்லேலூயா. காவலை பலப்படுத்த தவறினால், ஆமென், சத்துரு பல நிலையில் கிரியை செய்வான். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இங்க நாம் பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆயுதத்தில் முதல் ஆயுதம் என்னது? முதல் ஆயுதம் சத்தமா சொல்லுங்க. சத்தியம் என்னும் கச்சை. அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சத்தமா. ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சை. வாசிப்போம் அந்த வசனத்தை. கச்சை என்பது நான் சொன்னேன் மிக மிக
ஒரு யுத்த வீரனுக்கு மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. எல்லா நிலையிலும் அவனுக்கு அந்த கச்சை உபயோகம் உள்ளதாய் பயன்படுகிறதாக அவனுக்கு மாறுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அறையில் கட்டினவனாக. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப சத்தியம் எது? ஆமென். சத்தியம் என்று கட்சியை கட்டுவதென்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது வாசிப்போமாக யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 6லிருந்து ஒரு சில வசனத்தை வாசிப்போமாக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற கைகளவை தலையில. அப்போ இங்க நான் சத்தியம் என்றால் எது? இயேசுவே சத்தியம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியம் வேதத்தில் ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவன். முதல் டோர் வழி. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வழியே இயேசுதான். பரலோக வாழ்வுக்கு வழியே இயேசுதான். ஆமென். நானே வழி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு ஆமென், வானத்தின் கீழே பூமியின் மேலே ஆமென், இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆமென். இயேசுவே வழி. அடுத்தது இயேசுவே சத்தியம். ஆமென். என்னது? இயேசுவே சத்தியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, இந்த சத்தியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் ஊழியர்களுக்கென்று கர்த்தர் ஒழுங்குமுறைகளாகிய சத்தியத்தை கொடுக்கிறார். சபைக்கென்று கொடுக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களுக்கென்று ஒப்பு கொடுக்கிறார். வாலிபர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. தனி நபர்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். சத்தியம் எல்லாருக்கும் அவர்களுக்குரிய சத்தியத்தை கர்த்தர் வேதத்துக்கு உள்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நான் சொன்னேன், இயேசுவே சத்தியம். யார் சத்தியம்? இயேசுவே சத்தியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்கள், வாசிப்போமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13-14 வாசிப்போமாக. என்னது? ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்குது? சத்திய ஆவி. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட ஒரு மிக மேன்மையான பேர் என்ன? சத்திய ஆவியானவர். ஆமென். ஆவியானிடத்தில் உள்ளது என்னதான்? சத்தியம் மட்டுமே. சத்தியம் இல்லாதது ஒன்றும் அவரிடத்தில் இல்லை. ஆமென். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது ஆமென். ஆமென். வாசிப்போம். வரும்போது எப்படி நடத்துவாரா? சகல சத்தியத்துக்குள்ளும். ஆமென். ஆமென். அப்போ சத்தியம் ஒன்று மட்டுமல்ல, அநேக நிலையில் பரந்திருக்கிறது. ஆமென். அந்த பரந்திருக்கிற அனைத்து சத்தியமும் இயேசுவுக்குள் இருக்கிற சுபாவங்கள். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது இயேசுவே சத்தியம். ஆமென். ஆமென். நான் கடந்த நாள் சொன்னேன், தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம். வாசிப்பான வசனம் கொலோசியர்ல 2:9. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் என்னமா இருக்கிறது? வாசமா இருக்கிறது. அல்லேலூயா. வாசிப்போம். அப்போ அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வத்துவத்தின் என்னது? பரிபூரணம். ஆமென். பரிபூரணத்தால் நிரப்பப்பட்டவர் இயேசு. அல்லேலூயா. கடந்த நாளில் பார்த்தோம், பிதாவாகிய தேவன் அவரை என்ன செய்திருக்கிறார்? முத்திரித்திருக்கிறார் என்று தான் பார்த்தோம். அல்லேலூயா. அவருடைய யோவான்ல நாம் பார்க்கும் 14வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 14வது அதிகாரம் அதனுடைய 14:6 வாசிப்போம் ஒரு சில வசனங்கள். நானே வழியும் ஜீவனுமாயிருக்கிறேன், அல்லாமல் பிதாவிடத்தில் வரான்.
நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார், என்னை அறிவீர்களானால் என் பிதாவையும் நீங்கள் இப்போ அடுத்த கேள்வி கேட்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கையை தலையில் சொல்லுவோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவன் எங்க வர மாட்டான், பிதாவிடத்தில் வரான். ஆமென். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். என்ன கீழே வாசிக்கும் போது பிரைஸ் தி லார்ட், நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம், ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதை குறித்து 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாக பெருகுவதாக என்று சொல்லப்பட்டு, ஹல்லேலூயா. ஐயவே தன்னிலே சொல்வோம். இங்கு சொல்லுறது, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். சொல்லி அதுல 7வது வசனம் சொல்லுகிற யோவான் 14:7, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். கையவை தன்னிலே அதான் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்று. ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை செலுத்த செலுத்த, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தை நம்ம அறிய முடியும். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பைசலாடு பாருங்கள், அது என்னை அறிந்தீர்களானால் அப்போ நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பைசலாடு, இயேசுவை அவரை யாராக, இரட்சகராய். ஆமென். அவரை யாராக, என்னுடைய ஆண்டவர். அவரை யாராக, எனக்காக சிலுவையில் அவர் பாடுபட்டார், எனக்காக இயேசு இரத்தத்தை சிந்தினார். ஆமென். இயேசுவே நான் பாவி. ஆமென். பாவியாகி எனக்கு ஒரு பாவ நிவாரண பலியா நீர் ஒருவரே பலியானீரப்பா. என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என்னை தேவனுடைய பிள்ளையை மாற்றும் என்று சொல்லி, ஹல்லேலூயா. யார் இயேசுவிடத்தில் மன்றாடுகிறார்களோ, பாவத்தை அறிகிறார்களோ, அவர்கள் யாரை, இயேசுவுக்கு பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டது ஒரு அறிவல்ல. ஆமென். அவரை நீ இரட்சகராக அறிந்து கொண்டான். சொல்ல புரியுதா? இயேசுவை யாராக, இரட்சகராக அறிந்து கொண்டாய், உனக்கு பலியானவர் என்று. ஆமென். அவரை நீ அறிந்து ஏற்றுக்கொண்டதால் உனக்குள் என்ன வந்து, பாவத்திலிருந்து விடுதலை வந்து விட்டது. ஆமென். பாவத்தில் விடுதலை வந்த உடனே உனக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிற உனக்குள்ள இருந்ததா இல்லையா? இப்ப இருக்கா? இப்ப இல்லை என்றால் நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிற. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு என் பாவத்தை மன்னித்ததற்குரிய அடையாளம். ஹல்லேலூயா. எனக்குள்ள உலகம் கொடுக்காத ஒரு சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை கற்றுக் கொடுத்தது. மட்டுமல்ல, பழைய பாவங்கள் மேல் என்னது, வெறுப்பு. பாவ செயல்கள் மேல், பாவ நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த செயலுக்குள் இருக்கிற மனிதர்களோடு இருதயம் ஒட்டாது. ஆமென். பழைய நண்பர்கள். அதுதான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மனநிலை. ஹல்லேலூயா. அதனால் தான் அந்த சந்தோஷம் நமக்குள் இருக்கிறது. இப்ப இருக்கா? எத்தனை பேருக்குள்ள சொல்ல முடியும், எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இன்றைக்கு எனக்குள்ள இருக்கு? உண்மையா ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எந்த பூனையும் திருட முடியாது. ஆமென். பூனை திருடுறது கருவாடை தான் திருடும். அல்லேலூயா. எதை திருட முடியாது? ரட்சிப்பின் சந்தோஷம் திருட முடியாது. காரணம் அது தனி. அல்லேலூயா. சரீர பலவீனம் வேறு. ஆமென். உலக பிரச்சனை வேறு. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக பிரச்சனையும் சேர்த்து கட்டக்கூடாது. சொல்ல புரியுதா இல்லையா? நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுத்தவங்க எல்லாம் இயேசுவை மறுதலிச்சிருப்பாங்களே, புரியலையோ? அல்லேலூயா.
அதாவது அநேக பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சியா மரித்தார்கள், பாடுகள் வழியே கடந்து சென்றார்கள். ஆமென், அல்லேலூயா. அதான் நான் உங்களுக்கு கடினால சொன்னேன், கர்த்தருடைய ஊழியத்தை முடித்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரருடைய மனைவியும் பிள்ளைகளுமாய், சிறு குழந்தைகளுமாய், அவர்களோடு கூட ஊழியத்தில் பங்கெடுத்துக் கொண்ட வாலிப சகோதரர்களுமாய் வேன்ல ஒரிசாவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ராத்திரி சுமார் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் கையில் வந்தது வீச்சுவாளோடு கூட, கொடூரமான தடிகளோடு கூட, கையில் தீப்பந்தங்களோடு கூட ஆமென் அந்த வாகனத்தை வளைந்து கொண்டார்கள். ஆமென். அவர்களை பார்த்தவுடனே அவர் புரிந்து கொண்டார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர் சொன்னது ஒன்றே ஒன்று, உங்களை தான் விட்டுறோம், எங்களுடைய தெய்வம் அதான் இருக்கு, அதுக்கிட்ட போய் விழுந்து நீங்கள் அதை கும்பிட்டுட்டு நீங்கள் போங்க, கும்பிட்டுட்டு இந்த இது அது என்னது அந்த இது எடுத்து என்ன செய்யுங்க வச்சுட்டு நீங்கள் போங்க, நாங்கள் உங்களை ஒன்று செய்யலை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிரச்சனைகள் மத்தியில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருக்கிற நீ, அல்லேலூயா, அப்படிப்பட்ட இடத்துல நீ நின்று என்ன கட்டாயம் என்னப்பா தாராளமாக வந்து விழுந்து கும்பிட போயிடுவேன். ஆமென். அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆமென், அங்கே கிறிஸ்தவர்கள், அல்லேலூயா, நாங்கள் விக்கிரகம் என்பதால் மண்டிவிட மாட்டோம். ஆமென். எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், வானத்தை பூமி உண்டாக்கினவர், அவர் தான் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர். ஆமென். ஏதோ ஆண்டுடைய கிருபையினால நான் உங்களுக்கு வழக்கங்கள் சொன்னால் எல்லாம் சொல்ல விரும்பவில்லை, அவள் அங்கிருந்து வந்து விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன், நான் கையை வைத்தாலே சொல்லுவோம், அவள் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று கேட்க, பட்டயமா இருக்கட்டும், ஆமென், மரணமா இருக்கட்டும், ஆமென், வியாதியா இருக்கட்டும், வறுமையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும், ஆமென், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க என்ன செய்ய முடியாது, சத்தமா சொல்லு, பிரிக்க முடியாது. காரணம், நானும் என்னுடைய உள்ளான இருதயமும், ஆமென், தேவன் எப்படி இருக்கிறோம், பிணைந்து இருக்கிறோம் ஒன்று. ஹல்லேலூயா. சரீரத்தில் என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், ஆமென், என்ன வேதனை வந்தாலும், ஹல்லேலூயா, என்ன வியாகுலம் வந்தாலும் கூட கிறிஸ்துவுக்காய் எதை இழக்க வேண்டும் என்றாலும் நாங்கள் இழக்காம இருக்கிறோம். ஆமென். உங்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா பூமியில கண்ணை மூடும் போது உனக்காக ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ராஜ்யத்தை கண்களை திறக்கிறவரிடம் உண்டு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. ஆமென். ரட்சிப்பின் சந்தோஷம் விடுகிற சூழ்நிலை ஒன்று போராட்டம், பிரச்சனைகள், சில இழப்புகள் அல்லது எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை என்றால், அப்போ அவர்கள் ஆண்டவரை பார்க்கலும் அந்த காரியங்கள் மேல் என்ன வச்சிருக்கிறான், முன்னுரிமை கொடுத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கலும் ஒரு பிற பொருளோ பணமோ படிப்போ சம்பாத்தியமோ மனிதர்களோ மற்றுள்ள சில காரியங்களோக்கோ முன்னுரிமை கொடுக்கிறாள் என்றாலே, அல்லேலூயா, அவைகள் ஒரு வீழ்ச்சி இழப்பு வந்து விட்டாலே ஆண்டவர் கொண்டிருக்கிற என்னது, அன்பிலிருந்து விலகி விடுவார். சொல்ல புரியுதா இல்லையா? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உண்மையான அன்பு வைத்திருக்கிறவர்கள், ஆமென், அல்லேலூயா, எனக்கு இந்த இழப்பு எது வந்தாலும் கையை வைத்தாலே சொல்வோம், எனக்கு திரும்ப அதை தருவதற்கு ஆயத்தமுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு இழந்தது இழந்ததா அல்ல, என் தேவனை மீண்டும் எனக்கு திருப்பி தருவார். ஆமென், அல்லேலூயா. அதான் தேவன் மேல் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறவங்க சொல்றது. ஆமென். தேவனிடத்தில் வைராக்கியமா இருக்கிறவர்கள், ஆமென், இன்று எனக்கு இது இழப்பா இருக்கலாம், ஆமென், இந்த இழப்புக்காக என் கர்த்தரை விட்டு நான் விலக முடியாது, என் ஜெப நேரத்தை குறைக்க முடியாது, ஆமென், என் ஆராதனை நேரத்தை குறைக்க முடியாது, கர்த்தரை நேசிக்கிற நேசத்திலிருந்து விலக முடியாது. இன்று அது இழப்பு வந்தாலும் அதை மறுபடியும் தேவன் எனக்கு திருப்பி கொடுப்பார். ஆனால் நான் ரட்சிப்பை இழந்தால், சந்தோஷத்தை இழந்தால் மீண்டும் நான் பெற்றுக்கொள்ள கடினம். ஆமென்.
அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த ஆதி அன்பை இழந்தவர்களுக்கு சில எச்சரிப்பின் செய்தி வரும்போது ஆண்டவரே நான் விட்டுட்டேன். அப்போ ஒன்று எத்தனை பேர் மீண்டும் நான் ஆதி அன்புக்குள் வர விரும்புகிறேன், நான் இழந்ததை நான் மீண்டும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இத்தனை வேண்டாம் எல்லாம் 2 கையும் தூக்கிட்டோம். அப்பா ரொம்ப ஆவி. அப்போ ஊழியக்காரன் பரவாயில்ல, இன்னைக்கு பிரசங்கத்தில் ரொம்ப கிரியை நடந்திருக்கு. தோத்திரம். நிறைய பேர் என்ன செய்துட்டாங்க, இழந்ததை திருப்பி பெற்று ஆதி அன்புக்குள்ளே வராங்க. ஒரு மன திருப்தி வந்துடுது. அல்லேலூயா. ஆனால் மறுவாரம் அது அவங்களுக்குள்ளே இருக்காது. நான் ஏன் சொல்கிறேன்னா, அல்லேலூயா, சத்தமாக சொல்லு, கையை வைத்தியா. இழந்த பணமோ பொருளோ இழந்த உலக பிராமண எந்த நன்மையும் நீ திருப்பி கட்டாயம் என்ன சொல்லி பெற்றுக்கொள்ள முடியும். இழந்த ஆவிக்குரிய நிலையை நீ திருப்பி பெற்றுக்கொள்ள கடினம். புரிஞ்சுதா இல்லையா? அதனால தான் பத்திரமா இருக்குன்னு சொல்லு. ஹல்லேலூயா. உலக பிரகாரமான இழந்ததை நாளை காசு கொடுத்து வாங்க முடியும். ஆமென். ஆனா பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தார். ஹல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற ஆதி அன்பை இழந்தார். ஆமென். அதை திருப்பி பெற்றுக்கொள்வது என்பது மிக மிக கடினமான காரியம். சொல்ல புரியுதா? நாங்கள் எல்லாம் அதை தக்க வைக்கிறதுக்கே உபவாசம் போட்டோம். ஆவிக்குரிய தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு, ஆவிக்குரிய அனுபவங்கள் அதை இழந்து விடாமல் தக்க வைத்து காத்துக்கொள்வதற்காகவே ஃபாஸ்டிங் இருந்து ஜெபித்து நாங்கள் ரெடி ஆகிட்டே இருக்கோம். கொஞ்சம் மங்கிச்சுன்னா தெரியும். அல்லேலூயா. எங்கேயோ பிரச்சனை ஏற்பட்டு கையை வைத்தாலே சொல்லுவோம், உடனே உஷாராகிறோம். கையை வைத்தாலே சொல்லுவோம், கோடான கோடி பணம் போனாலும் பரவாயில்லை. ஆமென். ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த ஐக்கியம் நமக்கு தேவை. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு வேணும். உலகத்தில் உள்ள ஒரு கோடி பணம் கொடுத்தோன்னு ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துடுமா? வராது. அநேகர் நிலைமை அதுதான். உலகத்தில் உள்ள காரியங்கள், சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள், சில வருமானங்கள், சில படிப்பு சம்பந்தமான காரியங்கள், அல்லது எதிர்காலத்தின் காரியங்கள், தொழில் சம்பந்தமான காரியங்கள், அவைகளெல்லாம் நல்லா இருந்துன்னு வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. ரொம்ப ஜெபம். வீட்டு பக்கத்தில் போனாலும் ஜெபிக்கிற சத்தம் ரோட்டில் கேட்கும். சர்ச்சில் வந்து ஆராதனை ரொம்ப, சபை ஒழுங்கில் எல்லாம் கரெக்ட், கர்த்தர் கொடுப்பதில் ரொம்ப ரொம்ப கரெக்ட், என்ன நல்லா இருக்குது. ஸ்தோத்திரம். அதில் கொஞ்சம் என்னது இடிவு வந்துருச்சு, கொஞ்சம் குறை வந்துட்டாலே அந்த பழைய உற்சாகம் குறைஞ்சிடும். அப்போ இவங்களுடைய ரட்சிப்பும் அந்த ஆவிக்குரிய அனுபவம் எல்லாம் எதில் இருக்குது? பணத்தில் இருக்குது, அந்த உலக நன்மையில் இருக்குது. அப்படி நீ வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அல்லேலூயா. 1000 பிரச்சனைகள் வந்தாலும் உனக்கு இருக்க ரட்சிப்போ, ரட்சிப்பின் சந்தோஷத்தையோ, உன்னுடைய ஜெப வாழ்க்கையோ, அல்லேலூயா, தேவன் வைத்திருக்கிற அன்பையோ, ஆமென், உன்னை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. அது தனிப்பட்ட நிலை. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு சொல்லணும், ஆண்டவரே எனக்கு நீர் போதும் அப்பா, உம்மோடு தான் வாழ்க்கிற வாழ்க்கை தான் நான் முக்கியம். ஆண்டவர் போதும் என்று யார் சொல்கிறாங்களோ, ஹல்லேலூயா, அவர்களுக்கு இம்மைக்குரிய என்ன தேவையோ அதை அவர் கட்டாயம் செய்வார். ஆமென். ஆமென். ஆண்டவர் மேல் நீ வைராக்கியமாய், எனக்கு கர்த்தர் தான் முக்கியம், எனக்கு கர்த்தரை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவும் முக்கியம் அல்ல என்று நீ தீர்மானித்து வாழ்வா என்றால், அல்லேலூயா, உத்தம வாழ்க்கையை பார்க்கிற ஆண்டவர். ஆமென். ஏதோ சொல்லுகிறதல்ல, உத்தமமாய் வாழ்கிறவர்களுக்கு நன்மையை வணங்காதவர். நீ உத்தமமாய் வாழ்ந்தால், ஆமென், உனக்குரிய தேவையான இம்மைக்குரிய நன்மையை கர்த்தர்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாரு கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. சரி, பாருங்கள், அதை நம்ம பார்த்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் யார் எதில் அடங்கியிருக்கிறது? சரீர பிரகாரமாய் அவருக்குள் இருக்கிற வாசமாக இருக்கிறது. ஆமென். யோவான் 14 நாம் வாசித்த அந்த பிற்பகுதியை வாசிப்போம். 7ஆம் வசனம், என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அறிந்தும் அவரை நோக்கி, ஆண்டவரே காண்பிப்பு திரும்ப கேட்க,
ஆண்டவர் சொன்னாரு, அல்லேலூயா, என்ன நீங்க அறிந்தா என் பிதாவை நீங்க என்ன அறிந்திருப்பீங்க. அல்லேலூயா. சரி, கீழே வரும்போது சொல்லலாம் பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் ஆண்டவர். பிலிப்பு இயேசுவோடு கூட இருக்கிறான் சீசன். அல்லேலூயா. அடுத்த வசனம், பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆமென். அப்ப பாருங்க, இயேசு பிதாவை தேவன். ஆமென். இதை அறியறதற்கு ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் நமக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கும். ஆமென். நம்முடைய மூளை அறிவினாலோ நம்முடைய முயற்சியினாலேயோ பொதுவாக நாம் பைபிள் படிக்கிறதுனால என்ன செய்ய முடியாது, கட்டாயம் அறிய முடியாது. அல்லேலூயா. கைகளை வைத்து அல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அப்போ இங்க தான் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? பிதாவை கண்டான் சொல்லுகிறார். அடுத்தது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? புரியுதா இல்லையா? புரியுதாங்க? அந்த பாயிண்ட் ஒருவோட வாசிங்க, நல்லா கவனிங்க பாருங்க. இது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஒரு சத்தியமாக. அல்லேலூயா. அதாவது இது உங்களுக்கு அநேகருக்கு இது பேசினா புரியுறது கொஞ்சம் கடினம். ஸ்தோத்திரம். காரணம் பொதுவான சில அறிவுகளே அநேகருக்குள் இல்லாததுனால் இதை குறித்து நம்ம விளக்கம் கொடுத்து தற்போது பேசினாக்க அநேகருக்கு புரியாது. பொதுவானதை பேசி புரிந்திருந்தால் அதனுடைய ஆவிக்குரிய ஒரு பலன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய பலன்கள் உங்களிடத்தில் வெளிப்படாதவர்களுக்கு இவ்வளவு சில டீப்பான சில காரியங்களை போதிக்க அது கடினம், அது கஷ்டம், புரிந்து கொள்ளும் கஷ்டம். பேசலாம். ஆனால் நான் தொட்டு போகிறேன். நான் பிதாவிலும் என்னிலும் இருக்கிறதை விசுவாசிக்கிறது இல்லையா என்று கேட்கிறான். அல்லேலூயா. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லப்பட்டு என்றால், நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. என்னை கண்டவன் யாரை கண்டான்? பிதாவை கண்டான். ஓகே. இப்போ நான் சொன்னேன் 2 பேதுருவில் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அங்கு ஒரு அறிகிற அறிவு என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் அறிய வேண்டும் என்றால் பொதுவான பைபிள் படிக்கிறதுனால என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அப்போ அந்த அறிவு நம்ம பெருக வேண்டும் என்றால் பாருங்கள், இன்னும் நான் உங்களுக்கு ஒரு வசனம் கூட நான் நேரம் வாசித்த வசனம் யோவானில் அதனுடைய 16வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். சத்திய ஆவியாகிய வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நடப்படுது. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்தை உங்களை நடத்துவார். அடுத்தது, சுயமால் பேசாமல் சொல்லி அறிவிப்பார். என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். எதிலிருந்து எடுத்து பேசுவாரா, கொடுப்பாரா? கிறிஸ்து இயேசுவிடத்தில் உள்ளதை எடுத்து பேசுவார். அப்போ அல்லேலூயா. அவருடையதில் உள்ளதை எடுத்து போதிக்கணும் என்றால் அல்லேலூயா, ஆவியானவர் போதித்தா இந்த குழப்பம் எல்லாம் கிளியர் ஆயிடும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவருடையதில் எடுத்து போதிக்கிறதற்கு என்ன இருக்கிறது? ஆமென். அவருடையதிலிருந்து எடுத்து என்ன செய்வாராம்? போதிப்பாராம். அப்போ அவருடையதிலிருந்து நமக்கு போதிக்கணும்னா அவரிடத்தில் என்ன இருக்கிறது? அவருடைய குணாதிசயங்கள். ஆமென். அல்லேலூயா. மனுஷனை நேசித்து மனிதனாய் வந்தவர். ஆமென்.
தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், ஆமென், வாசிப்ப வசனத்தை, தம்மை தாமே வெறுமையாக்கி, தம்மை தாமே என்ன செய்கிறார்? வெறுமையாக்குகிறார். அல்லேலூயா. நான் சொன்னேன் உங்களுக்கு, அவர் யாரா இருந்தார்? மேல வசனம், ரூபமாயிருந்தும் சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாம். தம்மை அவர் என்ன செய்தார்? தாழ்த்தினார். ஆமென். அப்ப இயேசுவிடத்தில் என்ன இருக்கு? முதலாவது என்ன இருக்குன்னு சொன்ன, மனுஷர் பாவியான மனிதராகிய நம்மிடத்தில் அவர் என்ன கூர்ந்தார்? அன்பு கூர்ந்தார். என்ன கூர்ந்தார்? சொல்லு, வாயத்துல சொல்லு. என்ன கூர்ந்தார்? அன்பு. அப்போ நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மேல் என்ன கூர்ந்ததுனால்? அன்பு கூர்ந்ததுனால். ஹல்லேலூயா. நமக்காய் அவர் சிலுவையில் அவர் பாடுபட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை இடத்தில் கற்றுக்கொள்வதற்கு அவரிடத்தில் இருக்கிற அன்பை கற்றுக்கொள்ளணும். ஆமென். அவரிடத்தை கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது? மன தாழ்மையை கற்றுக்கொள்ளும். என்னது? சொல்லு, வாயத்தில் சொல்லு. என்ன தாழ்மை? ஒன்று அன்பு, ஆமென். இன்னொன்று மனத்தாழ்மை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது என்ன? அவரிடத்தில் மிக மிக அதிகமாக இருப்பது பரிசுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் இயேசுவிடத்தில் அநேக குணங்கள் இருக்கிறது. ஆமென். அவருடையதிலிருந்து நமக்கு என்ன செய்வாராம்? போதிப்பாராம். இன்னும் நான் கழிந்தாலும் சொன்னேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்று என்னிடத்தில் என்ன செய்யுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர் சொல்லுங்கள். வசந்த பாயிண்ட் வாசிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் தான் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு விளக்கம் கொடுத்து மெசேஜில் விட்டேன். அல்லேலூயா. நுகம் என்றால், ஆமென், ரெண்டு பக்கமும் பூட்டப்படுவது மாடு. ஆமென். ஆண்டு கூப்பிடுகிறார். அல்லேலூயா. என்னிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, ஆமென், என் நுகத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புறம், ஆமென், அல்லேலூயா, பரிபூர்ணமானவர் தன்னுடைய கழுத்தை கொடுத்திருக்கிறார். மறுபுறம் கற்றுக்கொள்கிற நீ நான் கழுத்தை கொடுக்க அவர் நம்மை அழைக்கிறார். அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லேலூயா, மனிதனை பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். நான் நேரம் சொன்ன மாதிரி, சரி அப்போ உன்னிட்ட ஒப்படைக்கிறேன், அவங்களுக்கு நீ கற்றுக் கொடுன்னு சொல்லி என்னிட்ட ஒப்படைச்சா, எனக்கு யார் யாரெல்லாம் கொஞ்சம் சாதகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்றபடியாக கற்றுக் கொடுப்பேன். சத்தியத்தை நான் என்ன செய்வேன்? வளைச்சி, சிலது குற்றத்தை கண்டிக்காமல், சில காரியத்தை மறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி நான் பேசுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவிடத்தை கற்றுக்கொள்வது அப்படி அல்ல. ஆமென். ஆமென். அவர் சீராய், ஆமென், நம்மை உருவாக்குகிற ஒரு இடம் தான் அந்த இடம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கையை வைத்து அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் நமக்கு பார்த்தோம், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். வேதத்தில் இன்னும் நான் சொல்லும்போது, அல்லேலூயா, யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால், அல்லேலூயா, மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இன்னும் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ரெண்டு விடுதலை அங்க வருகிறது. கையை வைத்து குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள். ஆமென். சத்தியம் யார்? இயேசுவே சத்தியம். ஆமென். அவரை குறித்து ஒரு தேவனுடைய பிள்ளை அறிய
ஆய பிரயாசப்படும் போது ஆமென் உனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறவராய். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவராய் இயேசுவை அறிய என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டியது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவரை அறிவதே சத்தியம். ஆமென். அவரோடு அதிகமாய் நெருங்குவதே ஆமென் அவரை அறிவதற்குரிய ஒரே ஒரு வழி. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு எப்படி விட்டு நஷ்டம் நினைக்கிறேன். என் கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சொல்லுகிறார். ஆண்டவரை நான் அறிவதற்காக. ஹல்லேலூயா. அவரை குறித்த ரகசியத்தை அறிவதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் சொன்னது போல ஆமென் அதை அறிவதற்காக ஆமென் லாபமாய் இருந்ததை என்ன செய்தோம்? நஷ்டம். இரட்சகராய் ஏற்றுக்கொள்வது ஒரு ஸ்டார்டிங். அது ஆமென். அவரை அறிவது அதுக்கு மேலுள்ளது. இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நிலையில் அதுதான் கொலோசியரில் சொல்லப்பட்ட 2 அவருடைய 6 நினைக்கிறேன் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே வாசிப்போம் வசனத்தை. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. என்னது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே நிற்காம ஹல்லேலூயா அவர்கள் என்ன கொள்ளணுமா? மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆமென். கையை வைத்து சொல்லுவோம். ஆழமான கற்றுக்கொள்ளுதல். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதான் ஏற்றுக்கொண்ட நிலை ஃபர்ஸ்ட் நிலை. பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆமென் ஆமென் பாவ மன்னிப்புக்காக வேதத்தின்படி முழுகி ஞானஸ்நானம் எடுப்பது முதல் படி. வேதம் சொல்லுகிறது, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி என்னும் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிய வேண்டாம். ஹல்லேலூயா. ஆவியானுடைய நிறைவு நமக்கு கட்டாயம் தேவை. ஹல்லேலூயா. அந்த ஏற்றுக்கொண்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நம்மில் என்ன வராது? கனிகள் வராது. என்ன வராது? நல்லா புரிந்து கொள்ளும். ஆமென் ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், சர்ச்சுக்கு வாரம் போகிறோம், கொஞ்சம் ஆவியதனம் போகிறோம், கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி மியூசிக் எல்லாம் போட்டு பாட்டெல்லாம் திருப்பி ஸ்டாண்ட்ஸை பாடி பொழிந்துடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமைன்னு திருப்பி பாட உடனே எல்லாருக்குள்ளே அந்த உன்னதத்தின் வல்லமை என்ன செய்கிறோம்? வந்து ரொம்ப கைத்தட்டி வேகமாக போக வேகமாக கையடிப்போம். வேகமாக கையடிக்க கொஞ்சம் துள்ளுவோம், இன்னும் கொஞ்சம் வேகமாக கையடி துள்ளி பக்கத்தில் உள்ளவங்களை மேலே ஓடி போய் விழுவோம். இது ஆவி. புரியலையோ? புரிஞ்சுதா சொன்னது? அது ஆவி. சொல்லு. அதுக்கெல்லாம் ஆவி பரிசுதாய் கொடுத்தது. ஹல்லேலூயா. சத்தம் கையை தூக்கி சொல்லியா? ஹல்லேலூயா. அப்போ மியூசிக்கு போட்டோன்னு ஆடுவதோ பாட்டு ஸ்டாண்ட்ஸோ திருப்பி பாடுவதால் வந்து கைத்தட்டி குதிக்கிறதோ அல்ல. அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள செயல்பட விரும்புகிறார். ஆமென். கிறிஸ்துவின் சுபாவத்தை உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். நீ அவர் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இது மற்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆமென். ஏற்றுக்கொண்டபடியே முதல் படி. அடுத்தது கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவருக்குள்ள என்ன செய்யுங்கள்? ஆழமான அறிவுக்குள்ள கடந்து வா என்று கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை அறிவதற்கான நேரத்தை ஒதுக்கு. அந்த ஆழமாக கடந்து செல்வதற்காகத்தான் ஹல்லேலூயா பவுல் தனக்கு லாபமாக இருந்த என்ன செய்தார்? நஷ்டம். அந்த ஆழம் இன்னும் ஆண்டவர் அறிய, இன்னும் அவரோடு நெருங்க. ஆமென் ஆமென். அப்ப அவரை அறிய நாம் முற்பட அவருடைய சுபாவம் உடையவர்களாய் நாம் மன்னிச்சது மாறி விடுவோம். ஆமென்.
அப்போ தான் சொல்லப்பட்ட 1-2 பேதுருவில் 1வது அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிப்போம். பாருங்கள், அங்கே அழகாக சொல்லப்பட்ட அறிகிற அறிவினாலே. ஆமென். அல்லேலூயா. எதற்கு? ஜீவனுக்கும் தேவ பக்திக்குரிய எல்லாம் கையவிதலிலே சொல்லும் திவ்ய வல்லமையினால் கையவிதலிலே சொல்லும். அல்லேலூயா. அவரை அறிய அறிய ஜீவனுக்கும் தேவ பக்திக்குரியதான சகலமும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும்? அடைய முடிகிறது. வாசிப்போம் தொடர்ந்து. ஜீவனுக்கும் தேவ பக்தி யாவற்றையும், ஜீவனுக்கும் இந்த ஜீவன், அல்லேலூயா, நித்திய ஜீவன். ஆமென். நித்திய ஜீவன் அடையணும். நீ தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என தேவன் நம்முடைய பரிசுத்த ஆவியினால், அல்லேலூயா, அவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் யாவற்றையும் திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துள்ளதும் அன்றி அவருடைய வல்லமையினால் இவைகள் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது, நம்மை கரைப்படுத்துகிற அநேக நம்மை நெருக்கி நிற்கிறது. ஆமென். அல்லேலூயா. பலவிதமான காரியங்கள். இன்று நல்லாய் பேசுகிறவன் நாளை வேறு ஒரு விதத்தில் பேசுகிறார்கள். ஆமென். நம்பி யார்கிட்ட என்ன செய்ய முடியல? பேச முடியும். பெண்ணு ரொம்ப பரிசுத்தவான் போல பேசுவாங்க, நல்ல பரிசுத்தவாட்டி போல பேசுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேற விதமாக பேசுவாங்க. சொல்ல புரியுதா இல்லையா? இதனாலேயே அநேகரை பார்த்தோன்னே கர்த்தர் சோத்திரம்னு சொல்லிக்க பயப்படுற கூட்டம் உண்டு. உண்டா இல்லையா? ஆமாம். உன்னை குறித்து பயப்படுறாங்கன்னா நீ ஒதுங்கி நட. அப்போ உன்னிட்ட ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. என்னைக்காவது ஒரு முறை நீ ஒரு எனக்கு என் பாக்கெட், நான் இப்படி நின்றுட்டு இருக்கும்போ என் பாக்கெட்லேருந்து ஒரு 1000 ரூபா திருடுன்னு வச்சுக்க, அது 4 பேர் பார்த்துட்டாங்க. நீ திருடாதவன் ஆனதாலும் ஒன்று சொல்கிறேன், பயந்துட போகிறேன். பார்த்துட்டாங்க. ஏன் பாக்கெட்டில் திருட இவ்வளோ துணிச்சிட்டியா? நான் சத்தம் போடுவேனா இல்லையா? எல்லாம் பப்ளிக் ஆள் கூடிடுச்சு. எல்லாம் சபையாரெல்லாம் கூட. யார்? அகஸ்டின் பாஸ்டர் பாக்கெட்டில் இருந்து 1000 திருடி. இப்போ இவன் நல்ல நாட்டு திருந்துற மாதிரி இருக்கிறான். எல்லாருக்கும் மைண்ட்லேயும் என்ன செய்தவன்? பாஸ்டருக்கு பாக்கெட்டில் கை போட்டவனாக்கணும். அவன் எவ்வளவு நல்லவனாக தன்னை காட்டுனாலும் நம்புவாங்களா? சொல்லுங்கள். நம்ப ஏன் விசுவாசி ஆனவராக திரும்ப புரியலையோ? நல்லா புரிஞ்சுக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் நீ பேசின சில வார்த்தைகள், நீ நடந்து கொண்டது செயல்கள், உன் அணுகுமுறைகள், நீ தவறான நபர் என்று அநேகர் என்ன செய்துட்டாங்க? புரிஞ்சுட்டாங்க. புரிஞ்சதுனால நீ எவ்வளவுதான் தன்னை நல்லவன் என்று காட்டிக்கொண்டாலும் அவருடைய இருதயம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு ஒரே ஒரு வழி. ஆமென். அவர்களிடத்தில் நல்லவன் என்று உன்னை காட்டுவதல்ல வழி. அல்லேலூயா. முழங்கால் படிக்கிட்டு கதற வேண்டியதான் வழி. புரிஞ்சுதா இல்லையா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். சோத்திரம். சில நேரம் சிலவங்க எல்லாம் ஒரு ஏதோ ஒரு இதில் இப்போ ஒன்றும் வேண்டாம், இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்களா, அது அப்படி போனால் பிரச்சனை இல்லை. சொல்ல புரியுதா? இப்போ கொஞ்சம் டைம் எடுத்து அவரிடத்தில் நின்று பேச, அதாவது இப்போ ஆணுக்கு ஆண் பேசுகிறான் சரி, பெண்ணுக்கு பெண்ணு பேசுகிறான் சரி, பேச்சு மாறுமா மாறாதா? 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 அது மாறுச்சா? சோத்திரம். பேசுகிறாங்க. அப்போ அதே இதில் ஆணுக்கு ஆணும் ஆண்கள் பெண்களும் வைத்துக்கொள்வோம். அது பழைய மனுஷன் சாகலைனாலே மயங்கி கிடப்பான் உள்ள.
கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக சந்தோஷமாக நல்லா பேச பேச பயங்கரமாக என்ன செய்வோம், தலை தூக்கும். தலை தூக்கி பரவாயில்ல, பழைய செத்து போன போல் மயங்கின அந்த இச்சையின் ஆவி, வேசித்தன சிந்தை என்ன செய்யும், தலை தூக்கி பார்க்கும். சில எண்ணங்களை கொடுக்கும். வார்த்தையில் ஒரு கலப்பிடமான வார்த்தை கொடுக்க வைக்கும். அந்த அப்படி கலப்பிடமாய் டபுள் மீனிங்கில் போடுவாங்க சில வார்த்தை போட்டு தூண்டில்லை சோத்திரம். நல்ல ஆவிக்கிறவங்கள இருந்தால் உஷாராகும். ஓஹோ, இவன் ஆள் யார், இவனுக்குள்ளே இருக்கிறது என்னது, பழைய சர்ப்பமாக இருக்குது, ஒதுங்கிடுவோம். அதுக்கப்புறம் எவ்வளவு தான் அவன் நடித்தாலும், அந்த அம்மா நடித்தாலும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளலாம். உனக்கு புரியுது, இவங்க கொஞ்சம் நம்மகிட்ட கொஞ்சம் என்னமோ ஒதுங்கிது, என்ன பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுதா, உன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சொல்ல புரியுதா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். உன்கிட்ட அதிகமாக முகம் கொடுத்து பேசலையா, உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு பிசாசுக்கு ஆவி என்ன செய்யுது, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால் ஒதுங்குறாங்க. அவன் நீ எச்சரிக்கையாக இருக்கும். பரவாயில்ல, இந்த இடத்துல நம்ம பாட பார்த்து ஒதுங்கி போவான்ப்பா, என்ன நீ நல்லவனா நல்ல பேர் எடுத்துடலாம். இல்லை திரும்பவும் ஒரு மாதிரி நினச்சேன்னா, பேச ஆரம்பித்தேன்னா கட்டாயம் ஒன்றை பகைப்பாங்க. இதே கூட அதில் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் அந்த மாதிரி தேவையற்ற குணம் உள்ளவர்களோடு ஐக்கியம் வைக்க விரும்ப மாட்டாங்க. ஆவிக்குரியவர்கள் சிலவங்க அப்படிப்பட்ட குணம் உள்ளவரோடு முகம் கொடுத்து பேசுவதற்கு விரும்ப மாட்டாங்க. காரணம் என்ன, இந்த ஆள் சரியில்லை, இந்த ஆளுடைய பேச்சு சரியில்லை, இந்த ஆளுடைய செயல்கள் சரியில்லை, அணுகுமுறை சரியில்லை, இந்த ஆளுடைய பார்வைகள் சரியில்லை என்று ஒரு நபரை குறித்து பதிந்து விட்டாலே, அல்லேலூயா, அதுக்கப்புறம் நீ என்ன நடித்தாலும் ஒன்று மட்டும், பரிசுத்த ஆவியானவரோடு நீ என்ன செய்ய, ஐக்கியம் வைத்தால், அல்லேலூயா, உன்னில் இருந்து ஒரு தேவ பிரசன்னம் உன்னிலிருந்து வெளிப்படுங்க. தேவ பிரசன்னம் வெளிப்பட்டால் உன்னை யாரெல்லாம் வெறுத்தார்களோ அவர்களெல்லாம் அவனை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். சுய கட்டுப்பாடுனால் நீ உன்னை திருத்தி கொண்டு வாழ்கிறது போல் காட்டுவது போலி. புரிஞ்சதா இல்லையா? உன் சுய முயற்சியினால் உன்னை நான் நல்லவனாக்கணும், நான் பழைய ஆள் அல்ல, ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன் என்றெல்லாம் உன்னை நீ காட்டிக்கொண்டு ஒரு பாசாங்கு செய்தால் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் நீ அதிகமாக தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய என்னென்ன குணங்கள், ஆமென், பேச்சில் என்னென்ன மாதிரிப்பட்ட பேச்சு, என்னென்ன நடக்கை, இதன் நிமித்தம் அநேகர் என்னை தவறாக நினைக்கிறார்கள், ஆமென், தயவாய் என்னை மன்னியும் ஆண்டவரே, ஆமென், என்னுடைய ஆவிக்குரிய வாசனை வீசட்டும் என்று நீ ஆண்டு சமுத்திரம் அமர்ந்திருந்து நீ ஜெபித்தா மட்டும் போதும். எல்லாரும் ஒன்று தேடி வந்து விசாரிப்பாங்க. இதுதான் ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அதே போல் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்களோ பெண்களோ இருந்தாலும் சிலருடைய பேச்சுகள், சிலருடைய அணுகுமுறைகள் சரியில்லை என்றாலே அவர்களோட ஐக்கியம், பேச்சு கொடுக்காதுங்க, விட்டுருங்க, பேச்சு கொடுக்க வேண்டாம். எதுக்கு நீ கெட்டு போகணும்? அல்லேலூயா. அவங்களோட பேச்சு சரியில்லை, அவனோட அணுகுமுறை சரியில்லை, அவனோட பாவனை சரியில்லை என்றாலே நீ புரிந்து கொள்ளணும், இந்த ஆளுடைய குணங்கள் சரியில்லாத ஆள், எச்சரிக்கையாக இருக்கணும். கேப் போட்டு ஓகே, அப்படியே டைம் இல்லை, ஓகே பேசலாம், அப்படியே போயிட்டே இருக்கணும். ஏன் என்னோட பேசலை, உன்னோட பேசணும் தேவையில்லையே, நீ நாகப்பாம்பால் கிடக்கு, ஸ்தோத்திரம், உன்னோட எப்படி பேசுவாங்க? ஆமாம், குணமே மாறல, நடிக்கலை சேர்ந்து பக்திமான் போல. பக்திமானாக நடிக்கிறவங்களுக்கு யார் அன்பு வைப்பாங்க? யார் அவருடைய பேச கேட்க விரும்புவாங்க? தேவனுடைய அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சிந்திக்கணும். கர்த்தருக்குள் வந்த தொடக்கம், கர்த்தருக்குள் வருவதற்கு முன்ன நீ எப்படி இருக்கலாம்? உனக்கு தவறுகள் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. அதை கர்த்தர் நினைக்க மாட்டார். ஆமென். கர்த்தருக்குள் வந்த பிறகு உனக்குள் ஏற்பட்ட தவறு, அந்த துணிகரம், ஆமென், கட்டாயம் அநேகரை நினைக்க வைக்குமா வைக்காதா? கவனமாயிருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உனது ஆவிக்குரிய வாசனை கடந்து வரட்டும், கிறிஸ்துவின் சுபாவம் கடந்து வரட்டும். ஆமென். ஏன் இவைகள் வெளிப்படுகிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே தவிர அதற்கு அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நீ என்ன செய்யலை, போகலை. அந்த வேறு கொள்ளுகிற ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு நேராய் உன்னுடைய தாகம் என்ன செய்யவில்லை, கடந்து செல்லவில்லை.
உடைய வாஞ்சை கடந்து செல்லாத காரணத்தினால், ஆமென், உடைய அந்த பழைய மேல்வாரியாக நீ நிற்கிறதுனால் உன்னிடத்தில் மயங்கி இருக்கிற பழைய குணங்கள் மீண்டும் அவ்வப்போது தலை தூக்கத்தான் செய்யும். தேவனுடைய பிள்ளை கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அதிகமாக ஒப்பு கொடுச்சோம். ஆமென். ஆண்டவரை நான் அதான் பார்த்தோம். ஆண்டவரை அறியதான். அல்லேலூயா. உன்னில் இருக்கிற பழைய குணங்கள் விலகி போயிட்டே இருக்கும். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்யப்பட்ட அழிக்கப்படுகிறது. அதனால் நீ உள்ளான மனசில் நீ வல்லமையான பலப்படும். ஆவியானுடைய ஆளுகைக்கு உன்னை நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென். ஆவியானுடைய எச்சரிப்புக்கு நீ உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி வாழ்வாய் என்றால் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கையை மாறும். அதற்கு நாம் ஒப்புக் கொடுப்பேன். முழங்கால் பிடிச்சோம். எல்லாரும் செபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துவோம். தர்மையான நாளில் உங்களுடைய சமூகத்திலே கிடந்தவர் உம்மை ஆராதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆமென். அல்லேலூயா. 8 நாளும் சிறைப்படி இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பா, ஆனால் இன்னும் ஆழமாய் உமக்குள் கடந்து வர, உம்மை குறித்த அறிவுக்குள் நாங்கள் இன்னும் கடந்து வர, பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் அதிகமாக ஐக்கியம் வைத்து, ஆமென், ஹல்லேலூயா, கிறிஸ்து இயேசுவினுடைய சுபாவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, அதை கடைபிடிக்க, ஆமென், கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய், கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்களாய் நாங்கள் மாற்றப்படும்படியாக எங்களை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சந்தை கேட்ட ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும் வந்து உடனே ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.